2011ஆம் ஆண்டு மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவிக்கப்பட்டு உங்க எல்லாத்தையும் நான் ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வந்தேன். 2011 8 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கும் அதே ரெட்டலை சின்னத்துக்கு தான் உங்களுக்கு ஓட்டு கேட்டு வரேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் தலைமை ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால உங்க எல்லாத்தையும் ரெட்டலை நம்ம தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ரெட்டலை சின்னத்துல எதிர் வேட்பாளர் செந்தில் பாலாஜி நம்ம ஓட்ட போறோம் உங்களுடைய அடமானம் வச்சு வேற கட்சியில பதவி வாங்கிட்டு வந்துட்டார். இப்ப எதிர்த்து நிக்கிறது நம்ம கட்சியிலே எதிர்த்து நிக்கிறார். இப்ப நிறைய உங்களுக்கு எல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறாரு. நீங்க அதையெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ன சிந்திக்கணும். என்னன்னா 4.5 ஆண்டு கால மந்திரியா அவர் தான் இருந்தார். அம்மா உச்சபட்ச பதவி கொடுத்திருந்தாங்க, மந்திரி பதவி. அப்பவே இந்த அளவுக்கு தொகுதிக்கு எதையுமே செய்யல. இந்த தொகுதி மக்களுக்கு அப்பவே எதுவுமே செய்யல. 3 வருஷம் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார். 3 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் செந்தில் பாலாஜி. 3 வருஷத்துல ஒரு நாள் கூடவா உங்களுக்கு பாக்குறதுக்கு நேரம் இல்ல, ஒரு நாள் கூடவா மக்களை குறை கேட்கறதுக்கு நேரம் இல்ல. 3 வருஷத்துல 3 கட்சி மாறுறதுக்கு நேரம் இருக்கு, மக்களை பாக்குறதுக்கு நேரம் இல்ல. நான் 2011 நின்று தோத்துட்டு கூட உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு போனேன். அவர் ஜெயிச்சுட்டு இது வரைக்கும் நன்றி சொல்றதுக்கு கூட உள்ளவல்ல. 3 வருஷத்துல 3 கட்சி மாறிட்டார். 2011 ஒண்ணு, 2017 ஒரு கட்சி, 2018 ஒரு கட்சி. தன் சுய லாபத்துக்காக என்ன வேணாலும் செய்யறவர், பதவி வெறி பிடிச்சவர் செந்தில் பாலாஜி. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நிறைய பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டே இருக்கிறார். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டெய்லி ஏதோ ஒன்று பொய்ய மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி நினைச்சு கொடுத்துட்டே இருக்காரு. இந்த மாதிரி பொய்யா அம்மாவே ஏமாத்துறவர். அம்மா தான் தொடர்ந்து ஒவ்வொரு பதவியா கொடுத்தாங்க செந்தில் பாலாஜிக்கு. 10 வருஷம் மாவட்ட செயலாளர், 13 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், 5 வருஷம் மந்திரி. அம்மாவுக்கே இவ்வளவு தூரம் துரோகம் பண்ண மாதிரி துரோகம் பண்ணிட்டு போய் அம்மா யார தீய சக்தின்னு சொன்னாங்களோ அந்த தீய சக்தியை கடைசியில் அடைக்கலம் ஆகிட்டார். அடைக்கலம் ஆகிட்டு யாருனால எந்த கட்சி அவர் வளர்த்துதோ அந்த கட்சியை எதிர்த்து நிக்கிற துரோகி செந்தில் பாலாஜி. இப்போ தலைமை நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அம்மாவுக்கே தெரியாம நிறைய பணம் திருடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கா. அப்படி அந்த பணத்தை 100 கோடி 200 கோடி வேணாலும் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காரு. செந்தில் பாலாஜி முழுக்க நம்பி இருக்கிறது பணத்தை. நான் முழுக்க நம்பி இருக்கிறது உங்க எல்லாத்தையும் நம்பி இருக்கேன். நான் மக்களை தான் நம்பி இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க வீட்டு பிள்ளையா, உங்கள ஒருத்தனா, உங்க சகோதரனா, நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா உங்க கூட இருந்து செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய. சரிங்களா? புரட்சி தலைவருடைய சின்னம் இரட்டை இலை சின்னம். புரட்சி தலைவருடைய சின்னம் இரட்டை இலை சின்னம் என்று கூறி பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களும் மனசார ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். ரெட்டலை சின்னம் தேசியங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் மனசார ஆசீர்வாதம் பண்ண கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.